ஒரு ₹1000 உங்களோட பிராண்டு, உங்க கம்பெனியோட இமேஜ டேமேஜ் பண்ணிடாதீங்க. என் நண்பர் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டு ஜிஎஸ்டிக்கு பில் புக் அடிச்சேன். அதுல வந்து இந்த பிரிண்டர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஜிஎஸ்டி நம்பர்ல ஒரு லெட்டர் மட்டும் மாத்தி போட்டாரு. அதனால அதுல கரெக்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா அதை அடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு சீல் ரெடி பண்ணி அதுல சீல் போட்டுமா அப்படின்னு எனக்கு கேட்டார். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். ஏங்க இந்த 10 புக்கு மீறி போனா ஒரு ₹1000 செலவாகும். இந்த ₹1000 உங்க பிராண்டு, உங்க கம்பெனி இமேஜ அடக வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இந்த 10 புக்ல கிட்டத்தட்ட 1000 இன்வாய்ஸ் அவர் ரைஸ் பண்ணுவார். இந்த 1000 இன்வாய்ஸ் மேபி 1000 பேருக்கு போகலாம். அந்த இன்வாய்ஸ் பாக்குறவங்க உங்க கம்பெனியோட ஃபேஸ் தான் அதுல பாப்பாங்க. அப்போ அதுல அடிச்சிட்டு நீங்க சீல் வச்சிருந்தீங்கன்னா அவங்க உங்க கம்பெனி பத்தி என்ன நினைப்பாங்க? அது சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன ரிலீஸ் பண்ணாருன்னா, பரவாயில்ல ₹1000 போனதும் பரவாயில்ல, அவருக்கு திரும்ப ரீபிரிண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் நீங்க தயவு செய்து பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பில் புக்கு, உங்க இன்வாய்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா பண்றதுனால உங்களோட கம்பெனியோட இமேஜ் மேல ஏறுதோ இல்லையோ, இந்த மாதிரி தப்பா பண்ணீங்கன்னா கண்டிப்பா கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த பார்க்கும் பொழுது நீங்க மட்டும் இல்ல, உங்க கம்பெனி அதோட வேல்யூ வந்து அதுல தெரியும். கரெக்டா பண்ணும்போது அது தெரியாது, தவறா பண்ணும்போது கண்டிப்பா தெரியும். அதனால இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. உங்களோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில உங்களோட கம்பெனி இமேஜை நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டியிருக்கு.